மார்னிங் அன்சீன் கான்வர்சேஷனில் விஷாலும் ராணவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ராணவ் சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு என்னடா 2 நிமிஷம் தான் வேணும் இப்படி கையை திருப்பி ஜெஃப்ரி அடிக்கிறதுக்கு, அப்புறம் முதுகெலும்பில் ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா அவனுக்கு லைஃப் ஸ்பாயில் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு தாண்டா நான் பேசாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணவ் சொல்லிட்டு இருக்காரு. நிஜமாக ரொம்ப பாவமாக இருந்துச்சு. பாவம் இந்த மனுஷனை ஏன் தான் இப்படி நடிக்கிறாரு பிடிக்கிறாருன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் விஷால் சொல்கிறாரு, நான் கூட மஞ்சரி மேம் மேலே போய் விழுந்துட்டேன், அவங்களோட ட்ரெஸ் இப்படி தூக்கிடுச்சு, அப்போது நான் இப்போ பொண்ணுன்னா நான் உடனே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருவேன், நான் எந்த பொண்ணை கூப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி விடணும்னு எனக்கு தெரியலை, அதனால் அவங்க ட்ரெஸ்ஸுக்காக நான் அவங்கக்கிட்டேருந்தே செங்கல் எடுத்துட்டு அதை கவர் பண்ணுறதுக்காக நான் அவங்க பின்னாடியே நின்றுட்டு இருந்தேன், எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு டக்குன்னு வர முடியலன்னு. நிஜமாக எனக்கு அவ்வளோ ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருந்தது. ஏன்னா ஒரு அக்கா மாதிரி யோசித்து அந்த பொண்ணோட ஏதோ தப்பாக கேமராவில் பதிவாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஷால் நான் அந்த இடத்துல கவர் பண்ணி நின்றுட்டு இருந்தேன்னு சொன்னது எனக்கு உண்மையிலே ரொம்ப டச்சிங்காக இருந்தது. இது மாதிரி ஸ்டார்டிங்லேருந்தே விளையாண்டுருந்துருக்கலாம் விஷால். நல்லா விளையாண்டுருந்தா இந்நேரம் இன்னும் ஒரு டாப் 3 இருக்கிறதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கேலிபர் உள்ள ஒரு கண்டஸ்டன்ட். பாவம் தப்பான ரூட்டில் போய் நிறைய ஓட்டிங் சப்போர்ட் இழந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீக் விஜய் விஷாலோட கேப்டன்சி எனக்கு பொதுவாக பிடிச்சிருக்கு. ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாதிரி பயாஸ்டாக இல்லாமல் எல்லாருக்கும் காமனாக இருக்கிற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார்